Hello friends, வணக்கம். Welcome back to my channel Bumblebee Artistry. சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து கிவ் அவே பத்தி பார்க்க போறோம். செகண்ட் பார்ட்ல மிஸ்டர் பீனோட பென்சில் ஸ்கெட்ச் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவ் அவே பத்தி சொல்லிடுறேன். கிவ் அவே பத்தி டீடைல் போஸ்ட் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நான் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கான லிங்க் கீழே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ரைஸஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு கப்பிள் கேரிகேச்சர் கொடுக்க போறேன். அதாவது அவங்க சொல்ற தீம்ல டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து நிறைய கேரிகேச்சர் பண்ணி என்னோட பேஜஸ்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேரிகேச்சர்ஸ்ல இருந்து அவங்க வந்து ஒன்று செலக்ட் பண்ண அந்த மாதிரி நான் பண்ணி தருவேன். ஸோ ஹெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினருக்கு 2 ஹெட் வரைஞ்சு தருவேன். ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு இதுலேயே சொல்லிடுறேன். அந்த போஸ்ட்லயும் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட், அதாவது Bumblebee Artistry, வாட்டர் கலர் வித், இது ரெண்டுத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் யூடியூப் சேனல்லையும் 2, Bumblebee Artistry இந்த சேனல் அண்ட் டூடுல் ஆர்ட் பை Bumblebee புது சேனல் இருக்கு இல்லைங்களா, அந்த சேனல், அது ரெண்டுத்தையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். ஸோ இந்த 4 விஷயத்தையும் நீங்க பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாம் போட்டோ எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் அனுப்பணும். எந்த அக்கௌண்ட்க்கு, Bumblebee Artistry அந்த அக்கௌண்ட்க்கு நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்பணும். அனுப்பிச்சிட்டு இந்த யூடியூப் வீடியோ கீழே ஐ ஆம் டன் அப்படின்னு அனுப்புங்க. அப்படி இல்லை அப்படின்னா Bumblebee Artistry இந்த போஸ்ட்டுக்கு கீழே நீங்க வந்து ஐ ஆம் டன் அப்படின்னு அனுப்புங்க. ஸோ வாட்டர் கலர் வித் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் கலர்ஸ்க்காக மட்டும் தான். அண்ட் இதுல வந்துட்டு சிம்பிளா பிகினர் லெவல்ல வந்துட்டு எல்லாமே வாட்டர் கலர்ஸ் போஸ்ட் பண்ணிருப்பேன். அண்ட் நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுக்கல, சில வீடியோஸ் தான் நான் வந்துட்டு வீடியோஸா எடுப்பேன். ஸோ எடுக்காத அந்த வீடியோஸ்லாம் மேபி இந்த சேனல்ல போடாத அந்த வீடியோஸ்லாம் வந்து அந்த அக்கௌண்ட்ல இருக்கலாம். அண்ட் தென் ரெக்கார்ட் வரைகிறப்போவே வந்துட்டு சில வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேன், அதெல்லாம் வந்து ஸ்டோரிஸ்ல போஸ்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வந்து ஹேண்டில் பண்றேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வாட்டர் கலர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இதையும் வந்துட்டு Bumblebee Artistry மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் டூடுல் ஆர்ட் பை Bumblebee பத்தி ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், 2-3 வீடியோல. அது வந்து என்னோட புது அக்கௌண்ட், அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் மண்டலாஸ், கொஞ்சம் வாட்டர் கலர், கொஞ்சம் கோச், அந்த மீடியம்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ரெகுலராக 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து சிம்பிளான வீடியோஸ்லாம் போட்டுட்டே இருக்கேன், பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா Mr.Bean தான் வரைஞ்சிருக்கேன். இவர் வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சிருக்கேன். கிரிட்ஸ் மெத்தட் வரைஞ்சிட்டு கிரிட்ஸ் எல்லாமே எரேஸ் பண்ணி ஜஸ்ட் டிராயிங் மட்டும் இங்கே வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து எப்படி கிரிட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி வரையணும், எப்படி ஃபோட்டோ எடிட் பண்ணணும், எப்படி ஃபோட்டோ கிரிட்ஸை வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன் கிரிட்ஸ் மெத்தட்காகவே. இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ கம்பைல்டா 2020 வெர்ஷன் மாதிரி இன்னொரு வீடியோ போடலான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோ வந்து போர்ட்ரேட்ஸ்க்காக எப்படி பிகினர்ஸ் லெவலில் எப்படி வந்து அந்த கிரிட்ஸ் போடணும், இன்னும் சிம்பிளா அந்த வீடியோவில் இல்லாத சில விஷயம் அதெல்லாமே நான் சொல்றேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்கெட்ச் புக், உங்ககிட்ட கிளாஸ்மேட் நோட் புக் இருந்ததுன்னா அந்த நோட் புக்ல வரையலாம். அப்படி இல்லைன்னா நார்மலா A4 ஷீட்ல கூட நீங்க வரையலாம். இது வந்துட்டு நான் கிராஃபைட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி டிரா பண்ணிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல். உங்ககிட்ட கிராஃபைட் பென்சில்ஸ் இருந்தா அதை வச்சு வரைங்க, இல்லாட்டி என்ன பென்சில் இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்றப்போ எல்லாருமே வந்துட்டு எல்லா மெட்டீரியல்ஸும் வச்சு ஸ்டார்ட் பண்றது கிடையாது. இருக்கிறத வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா அதில் ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா அது மூலியமா நீங்க இல்லை உங்களுக்கு நிறைய அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுல நீங்க மணி இன்வெஸ்ட் பண்றதுல தப்பே கிடையாது. ஸோ இந்த பென்சில் வந்து இங்க கிடைக்கிற லோக்கல் பிராண்ட். நீங்க என்ன பென்சில் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெட்லர் பிராண்ட் இது வாங்கலாம். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. அண்ட் அப்படி பிகினர் லெவல்னா ஆர்ட் லைன், கேம்லின், ஃபேபர் கேஸ்டல்னு நிறைய இருக்கு, 100 rupees 200 rupees ரேஞ்சில். ஸோ அதெல்லாம் வாங்கி நீங்க ட்ரை பண்ணலாம். கேம்லின் வந்து 50 rupees தான் நினைக்கிறேன், கேம்லினும் ஃபேபர் கேஸ்டலும். அதெல்லாம் கூட நீங்க நார்மலா எந்த ஸ்டேஷனரி ஷாப் போனாலும் உங்களுக்கு கிடைக்கும், வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து இந்த வீடியோல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ராசஸ் வீடியோ தான் காமிச்சிருக்கேன். ஸோ ஹேருக்கு வந்து என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் HB பென்சில் யூஸ் பண்ணி ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே போட்டுட்டு
ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டார்க் பென்சில் யூஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல டார்க்காக காமிக்கணுமோ அந்தந்த இடத்துல டார்க்காக காமிச்சிருக்கேன். இதுதான் ஹேரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபேஸ்க்கு வர்றப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐஸும் ஐப்ரோஸும் முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு இவருக்கு வந்து கொஞ்சம் கண்ணுக்கு அது ஐப்ரோஸ்க்கு மேலெல்லாம் நல்லா அந்த ஹெட்லைன் சொல்லுவாங்க, அந்த லைன்ஸ் எல்லாம் நல்லா விசிபிளா இருந்துச்சு. ஸோ அந்த லைன்ஸ் எல்லாம் டார்க்காக கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி ஃபேஸ்க்கு வந்து ஷேட் பண்ணியிருந்தேன். ஸோ டீட்டெயிலாக நம்ம வந்து ஃபேஸ்க்கு ஷேடிங் அதெல்லாமே ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் அதை பற்றி திருப்பி திருப்பி சொன்ன ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அதை முன்னாடி வீடியோஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் போடுவேன். ஸோ ஐஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நல்லா அந்த ஐ பால் வந்து நல்லா எடுத்திருந்த ஃபோட்டோவில் வந்து சூப்பராக தெரிஞ்சிச்சு. அதனால வந்துட்டு அந்த ஐக்குள்ள இருக்கிற அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்துட்டு நான் ஒரு 2 பென்சில் செட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நார்மல் கிராஃபைட் பென்சில் செட், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா டார்க். இது வந்து நம்ம ஊர்லையுமே கிடைக்கும், உங்களுக்கு அமேசான்ல பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸ்டெட்லரோட பிராண்ட்ல மார்ஸ் லூமோகிராஃப் பிளாக் பென்சில்ஸ்னு கிடைக்கும். இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா டார்க்கா இருக்கும். ஸோ நம்ம வரைகிற அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டார்க்கா கிடைக்கும் உங்களுக்கு. அதனால எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்டா வந்து எனக்கு எங்கெங்கெல்லாம் இன்னும் நல்லா டார்க் ரிசல்ட் வேணுமோ அங்கெல்லாம் வந்துட்டு நான் இந்த எக்ஸ்ட்ரா டார்க் யூஸ் பண்ணி தான் கொடுத்துக்குவேன். அண்ட் இன்னொன்று என்னன்னா, இன்னொரு விஷயம் வந்து இங்கே ஹைலைட் எல்லாம் நான் காமிக்கிறதுக்கு நீடட் எரேசர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீடட் எரேசர் பற்றி அதை பற்றியும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். பட் ரொம்ப டீட்டெயில்டாக நான் சொன்னது கிடையாது. இப்போ வந்து ஒரு டிராயிங்கில் ஹைலைட் அந்த ஷேடோஸ் இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷேடோஸ் வந்து பென்சில் வச்சு நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எரேசர் வச்சு எரேஸ் பண்ணாலும் ஓகே தான். பட் இந்த நீடட் எரேசர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்ட் எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த லெவல் எவ்வளோ போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த எரேசர் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க, ஓரளவுக்கு நல்லா ட்ரா பண்ணுறீங்க, இந்த எரேசர் வாங்கி இதை வச்சு நிறைய புதுசா ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்படி ட்ரை பண்றப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்து இந்த ரியலிசம் கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் நல்லா ஷார்ப்பா வச்சுக்கோங்க. வரைகிறப்போ ஷார்ப்பா வச்சுட்டு லைட் லேயர்ஸா போங்க. எடுத்த உடனே டார்க்கா அப்படி தீட்டிடாம கொஞ்சம் கொஞ்சமா லைட் லேயர்ஸா போங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப் எடுக்க சொல்லி கேட்குறீங்க. ஸோ என்கிட்ட வந்து ஆக்சுவலி பெய்டு ஒர்க் ஷாப் எடுக்க சொல்லியே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் சில வாட்டர் கலர்லையும் சரி, சில மண்டலாஸ் அதில் கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி டைம் இல்லை, அதனால ஃப்ரீ ஒர்க் ஷாப் எடுக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, சாரி. பட் கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஒர்க் ஷாப் ஏதாவது நம்ம கண்டக்ட் பண்ணலாமான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சப்போஸ் இது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை மியூட் பண்ணிட்டு யூடியூப் செட்டிங்லேயே போனீங்கன்னா பிளேபேக் ஸ்பீட்னு இருக்கும், அதை ஸ்லோ பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் உங்களுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் டெக்னிக்கே என்னன்னா லைட் ஷேட்லேருந்து டார்க் ஷேடுக்கு போகிறது தான். அதை நல்லா டிஃப்ரெண்ட் ட்ராயிங்ஸில் பார்த்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். நம்ம வீக்லி ஒரு போர்ட்ரேட் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து கிவ்அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் ரிவ்யூ அபவுட் த வீடியோ எல்லாமே வந்து எனக்கு கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். See you in next video. Bye.